சூரியன் சுட்டெரிக்கும் கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. கோடையில் நாம் உண்ணும் உணவுகளே நமக்கு எதிரியாகி விடுகிறது என்பதை பலரும் கவனிக்க வருவதில்லை. விழிப்புணர்வற்ற உணவு பழக்கத்தால் நாம் பல நோய்களுக்கு ஆளாக நேரிடுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சாலை எங்கும் கடைகள். அவ்வப்போது வயிற்றுப்பசி அடக்க வடை, போண்டா, பீஸா, பர்கர், சமோசா, பிரெட் ஆம்லேட் என விதவிதமான உணவு வகைகள். ஊடகம், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருப்போரும், வேலை விஷயமாக வெளியில் செல்வோரும் அடிக்கடி அதிகம் நாடி செல்லும் கடைகள் இதுதான். கடுமையான வெயில், இதை ஒட்டி காரம், மற்றபடி புளிப்பு, இந்த மாதிரியான கொஞ்சம் அதிக சுவை உள்ள பொருளை சாப்பிட்றத கூடுமான அளவுக்கு தவிர்க்கிறதுன்னு நமக்கே தெரிஞ்சுக்குது. உடம்பு ஒத்துக்காது அல்லது ஒரு மாதிரியாக வெயில் நம்மளை சாப்பிட்றத கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். முதல் அதிகமாக டீ குடிச்சுக்கிருந்தோம். வெயில் காலம் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக டீ இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. அதனால் உடம்பு ரொம்ப ஹீட்டாகிறதுனால ஜூஸை தேடி ஓடுற மாதிரி இருக்குது. ஜூஸ் தான் அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ சளி பிடிச்சாலும் சரி, அதனால் உடம்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஜூஸு, தண்ணி இந்த மாதிரி தான் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்குது. ருசியாக இருந்தாலும் இந்த மாதிரியான உணவுகளே நமக்கு வில்லனாகி விடுகின்றன என்று எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். அதிலும் கோடை காலத்தில் உணவு பழக்கம் மிகவும் கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். ஆசைக்கு என்று நாம் சாப்பிடும் அசைவ உணவுகளும், இதர நொறுக்கு தீனிகளும், தெருவோர கடை உணவுகளும் கிருமி தொற்றை உருவாக்கிவிடுகின்றன. குடல் பிரச்சனை, மலச்சிக்கல், இரைப்பை பிரச்சனை முதல் கிட்னி பிரச்சனை வரை கொண்டு சென்று விடுகின்றன. சரியான வெப்பநிலையில் தயாரிக்கப்படாத உணவுகளால் நோய் வருகிறது என்று எச்சரிக்கிறார் குடல் மற்றும் வயிற்று நோய்க்கான மருத்துவர் கார்த்திக் குணசேகரன். ஸ்ட்ரீட் ஃபுட் சரியாக குக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தான். ஏன்னா அந்த ஃபுட்டை கரெக்டான டெம்பரேச்சரில் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஒன்று கோல்ட் ஃபுட்ஸ்னால் ஒரு 40 டிகிரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும். ஹாட் ஃபுட்ஸ்னால் 140 டிகிரிக்கு மேலே இருக்கணும். இன்டர்மீடியட்டாக இருக்கிற இந்த ரேஞ்சில் தான் இந்த பாக்டீரியான்றது அந்த கிருமிகள்லாம் வளரும். ஸோ அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃபுட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு வாந்தி வரலாம். வாந்தி வந்ததுன்னா டீஹைட்ரேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்ஸோடு நிறைய பேர் அட்மிட் ஆகிறத பார்க்குறோம். கஞ்சி, களி, கூழ் என்பதுதான் நமது பாரம்பரிய உணவு. நோய் நெருங்கக்கூடாது என்பதற்காக உணவையே மருந்தாக்கி வைத்திருந்தனர் நமது முன்னோர்கள். இட்லி, பணியாரம், அதிரசம் போன்ற தின்பண்டங்கள் உடலுக்கு கேடு விளைவிக்காதவை. ஆனால் காலப்போக்கில் மாறிப்போன நமது உணவு பழக்கமே நோய்கள் வர முக்கிய காரணம் என்று எச்சரிக்கிறது மருத்துவத்துறை. உணவில் கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டால் இவை எதுவும் வராமல் தடுக்க முடியும் என்றும் ஆலோசனை சொல்கிறது. பெஸ்ட்டு ஃபுட்ஸ் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்பூசணி பழம் இஸ் வெரி வெரி குட், ரொம்ப குளிர்ச்சி. கியூக்கம்பர் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய மோர் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் டைமில் ரொம்ப ஒன்றும் பசி இருக்காது. ஸோ மெயினாக நம்ம பழைய காலத்தில் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ஒன்று கூழ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரைஸ் கஞ்சி ஓவர் நைட் நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணி மிக்சியில் வச்சுட்டு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை ரைஸ் கஞ்சி கூட மோரில் கலந்து கொடுக்கலாம். நோய்கள் எதுவும் நம்மை தேடி வருவதில்லை. மாறுபட்ட உணவு பழக்கங்களே நோய்க்கு நம் உடலை தயார்படுத்துகின்றன. உணவை மருந்தாக எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் நோய் பரப்பும் காரணியாக இருந்துவிடக் கூடாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய உண்மை. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.